அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதல்ல பொது தமிழ் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கோம். பொது தமிழில் 7 யூனிட் இருக்குது. நாம் முக்கியத்துவம் தர யூனிட் எது அப்படின்னா 7வது யூனிட். அதை பார்த்து முடித்து தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் இருக்குது. அடுத்ததாக யூனிட் நம்பர் 1 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இலக்கணம். இந்த இலக்கணத்தில் 25 வினாக்கள் வருது. இந்த யூனிட் 1ஆனது 2 தலைப்பு கொண்டது. ஒன்று எழுத்து, மற்றொன்று சொல். இதில் நாம் முதலாவதாக எழுத்து பார்த்தோம். எழுத்தில் சந்திப்பிழை தான் பார்த்தோம். முதல்ல சந்திப்பிழையில் வல்லினம் மிகுமிடம், மிகா இடம். அதுக்கு அடுத்ததாக பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக பார்க்கணும். ஆனால் இது வேணும் அப்படின்னா புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்தால் தான் பார்க்க முடியும். அதனால் இது வரைக்கும் நம்ம 4 பகுதிகளாக புணர்ச்சி விதிகளை பார்த்துருந்தோம். புணர்ச்சி விதிகளின் பயன்பாடு, ஒரு 50 வார்த்தைக்கு எப்படி புணர்ச்சி விதிகள் மூலியமாக வேர்டு புணருது அப்படிங்கிறத கடந்த காணொலியில் பார்த்துருந்தோம். இன்றைய காணொலியில் மீதம் ஒரு 50 வார்த்தைகளை இன்றைய காணொலியில் நாம் காணலாம். 51வது வார்த்தை பள்ளி கூட்டல் கூடம். எப்படி புணருது? பள்ளி கூட்டல் கூடம். முதல்ல இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப மிகும். அந்த விதிப்படி பள்ளி கூட்டல் கூடம் இடையில் இக்கு மிகும். இக்கு மிகுந்தது பிறகு சேர்த்து எழுதணும் அப்படின்னா பள்ளி கூடம், வல்லினம் மிகும். 50 கூட்டல் ஆண்டு. இது எப்படி புணருது அப்படின்னு பார்க்குறோம். 50 கூட்டல் ஆண்டு என்ன விதி? அதாவது வருமொழி உயிரெழுத்தாக இருக்குதான்னு பார்க்குறோம். உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா நிலைமொழியை பிரிப்போம். நிலைமொழியில் உள்ள இறுதி வார்த்தை என்ன? இத்து கூட்டல் உ து. அப்போ உகரம் வருதா? அப்போ எந்த விதி? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அந்த விதியின்படி இந்த இத்தானது இத்து கூட்டல் ஊன்னு எழுதுவோம். அதில் உகரம் போயிடுச்சுன்னா 50 கூட்டல் ஆண்டுன்னு வரும். அந்த 50 கூட்டல் ஆண்டுக்கு அடுத்த விதி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இத்தையும் ஆவையும் சேர்ப்போம். அதுதான் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு விதிப்படி இத்தும் ஆவும் சேரும்போது தா நெடில் தொடர் வரும். 50 ஆண்டு. தட்டு கூட்டல் கூடை. இது எப்படி புணருது? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதக மிகும். அந்த விதிப்படி என்ன ஆகுது? தட்டு கூட்டல் கூடை இடையில் கசதப மிகும். கசதப மிகும் அப்படின்னா கா மிகுமா, சாவா, பாவா, தாவா அப்படிங்கிற சந்தேகம் வரணும்ல. என்ன வரும்னா அங்கே என்ன வார்த்தை இருக்கோ அதுக்கு இனமான வார்த்தை தான். கூனா அதற்கு இனமான வார்த்தை இக்கு. அதே பா வந்துச்சுன்னா இப்பு, சா வந்துச்சுன்னா இச்சி, இப்படி வரும். அதுதான் இந்த விதி. கசதப மிகும் அப்படிங்கும்பொழுது 4ல் 1 வந்திருக்கிறக்கூடிய வறுமொழியை பொறுத்து புணரும். அப்போ இங்கே கூவரிசை காவரிசை வந்ததால் இக்கு நமக்கு மிகுது. அடுத்ததாக சர்க்கரை கூட்டல் பண்டம். இப்போ அதே விதி தான் பாருங்கள். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதில் எது மிகுது? பாவரிசை வந்ததால் இங்கே இப்பு மிகும். சர்க்கரை பண்டம். குறுமை கூட்டல் செடி. மை விகுதி வந்தாலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மை விகுதி கெட்டு போகும். அப்போ அந்த விதியின்படி என்ன ஆகுது? ஈறுபோதல் விதிப்படி இங்கே பாருங்கள். ஈறுபோதல் விதிப்படி முதல்ல மை போயிடும். அப்போ குறு கூட்டல் செடின்னு வருமா? ரெண்டாவதாக ஒரு விதி வரும். என்ன விதினா இனம் மிகல். இனம் மிகல். அப்போ இஞ்சி அப்படிங்கிற ஒரு இனம் மிகுது. அப்போ குறுஞ்செடி. சிறுமை கூட்டல் கோல். அதே விதி. மை விகுதி வந்திருக்கு. ஈறுபோதல் விதிப்படி மை போச்சு அப்படின்னா சிறு கூட்டல் கோல். அப்போ சேர்ந்து சிறு கூட்டல் கோல் அப்படின்னு மாறிடும். சிறு கூட்டல் கோல் ஈக்குவல் டு சிறுகோல். அடுத்ததாக பொன் கூட்டல் சிலம்பு. பொன் சிலம்பு எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம். நன வல்லினம் வரடவும் ஆகும். ந வந்துச்சுன்னா டேரா வரும். அதுதான் என்ன அப்படின்னா பொன். என்னன்னா என்ன? இங்கே பாருங்கள். நான் வந்ததால் அது ராவா மாறும். இந்த நா வந்துருச்சுன்னா அது டாவா மாறி இருக்கும். இப்போ எந்த நா நமக்கு வந்திருக்கு? இன்னு வந்திருக்கு. அப்போ இன்னு. அப்போ இன்னுன்னா என்ன வரும்? ரா இரு மாறிடும். பொற்கூட்டல் சிலம்பு, பொற்சிலம்பு. அடுத்ததாக கொழுமை கூட்டல் சோறு. மை விகுதி கெட்டு போயிடும் முதல்ல.
அப்போ கொழு. ரெண்டாவது விதி இஞ்சி சேரும், அதுக்கு பேர் இனமிகள், கொழுஞ்சோறு. பூ கூட்டல் தலை. பூப்பெயர், பூன்னு வந்துட்டாலே இதே விதி தான். பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். அப்போது பூந்தலை. இனம் மிகல் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது, இங்கே இன மென்மை தோன்றும் அப்படிங்கிறது பூந்தலை. யாண்டு கூட்டல் உணர்ந்தனல். யாண்டு கூட்டல் உணர்ந்தனல் சேர்த்து எழுதும்போது யாண்டு உணர்ந்தனல் அப்படிங்கும்போது முதல்ல உகரம் உயிரெழுத்து வந்திருக்கா. அப்போ உயிரெழுத்து வரும்போது டூவை பிரித்து எழுது. டூவை பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம்? இட்டு கூட்டல் உகரம் ஓடிடும். அப்போ யாண்டு கூட்டல் உணர்ந்தனல் அப்படின்னு வரும். அடுத்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி என்னவாக மாறுது? ரெண்டும் சேர்ந்துடும். எப்படி சேருது? இட்டு கூட்டல் அது டூன்னு மாறும். அப்போ யாண்டு உணர்ந்தனல். பொன் கூட்டல் காலம். என்ன விதி? நான் வந்துச்சுன்னா அது டேர அப்படின்னு மாறும். அப்போ என்னங்க நான் வந்ததால் இங்கே ரா மாறும். அப்போ பொற்காலம். அடுத்ததாக தெல் கூட்டல் நீர். இது எப்படி புணருதுன்னு பார்க்குறோம். தெல் கூட்டல் நீர், தென்னீர் அப்படின்னு புணருது. என்ன விதி? நலமுன் டனவும் ஆகும் தனக்கல். நலமுன் டனவும் ஆகும் தனக்கல் அப்படிங்கிற விதிப்படி தெல், அதாவது நிலைமொழியில் முதல் விதி சேஞ்ச் இல்லை. அப்போ தெல் அப்படியே இருக்கும். இந்த நீரானது என்ன பாருங்கள், நீரானது என்னவா மாறுது? இந்த நீயாக மாறுதும். அது என்ன விதி அப்படிங்கும்போது இதுதான். நான் வந்துச்சுன்னா நான் வர இடத்துக்கு இந்த நான் மாறும் அப்படிங்கிறது. அதுதான் நலமுன் டனவும் ஆகும் தனக்கல் விதிப்படி தெல் கூட்டல் நீராக மாறுது. அடுத்த விதி லா வேற்றுமையில் மெலிமேவின் லனவும் அப்படிங்கும்போது எந்த லா வருது? ரெண்டாவது லா வருது. அப்போ ரெண்டாவது லாங்க பாருங்கள், இந்த லா வந்துச்சுன்னா இந்த லா வந்துச்சுன்னா இந்த நான்னு சொல்கிறோம். அப்போது அந்த தெல் ஆனது இங்கே பாருங்கள், இந்த இல்லானது இந்த நகரமாக இன்னாக மாறும். அதான் தென்னீர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, ரெண்டுமே வெவ்வேறு இதில் இருக்குது. மற்றபடி எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் பாருங்கள் என்ன விதி அப்படின்ட்டு. அடுத்ததாக முத்து கூட்டல் அரி முத்தரி. முதல் விதி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயிரெழுத்து வந்ததால் இந்த தூவை எப்படி பிரிக்கிறோம்? இத்து கூட்டல் ஊன்னு பிரித்து ஓடிடும். அப்போ இத்து இருக்கும். அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி இந்த இத்தையும் இந்த ஆவையும் சேர்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு இத்து கூட்டலா தா முத்தரி அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக நரை கூந்தல். அது எப்படி? நரை கூட்டல் கூந்தல். இதில் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும், இக்கு மிகும், நேரடியாக நரை கூந்தல். அடுத்ததாக உரு கூட்டல் என. இது எப்படி பிரிச்சதெல்லாம் உற்றென அப்படின்னு பிரியும். இதுவும் பாருங்கள் விதி முக்கியமானது. 3 விதி வந்திருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று வரலாம், இல்லை விதியே இல்லாமல் கூட சில நேரத்தில் நேரடியாக புணர வார்த்தைகளும் இருக்குது. அதிகபட்சம் 4-5 விதிகள் கூட உள்ளது போல் வார்த்தைகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு விதியும் பாருங்கள். ஒரே விதியில் புணர்றதும் இருக்குது. உற்றென உரு கூட்டல் என அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். அது எப்படி சேருது புணருது அப்படின்னு பார்க்குது. முற்றும் அற்று ஒரோ வழி அந்த விதிப்படி அந்த ரூவானது என்னவா மாறுது? ரூவானது இரு கூட்டல் உகரம் ஓடிடுது. முற்றும் அற்று ஒரோ வழி விதிப்படி உரு கூட்டல் என அப்படின்னு மாறுது. அதுக்கு அடுத்ததாக தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்றாக இருக்குது, உயிரெழுத்து வந்ததால் இது என்னவா மாறுது? இரட்டும். அப்போ உர்ரானது இன்னொரு இரு சேர்ந்து வரும். அப்போ உரு கூட்டல் என. அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் என்ன விதிப்படி இரு கூட்டல் ரே என்ன மாதிரி முடியுது. அப்போது உற்றென அப்படிங்கிறத உரு கூட்டல் என அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. வெண்மை கூட்டல் சுவை. இதோடைய புணர்ச்சி வெண் சுவை. என்ன? நேரடியாக ஒரே ஒரு விதி மை விகுதி கெடுது. அதான் ஈறுபோதல் விதிப்படி வெண் சுவை நேரடியாக நமக்கு கிடைக்கிது. அடுத்ததாக இழுக்கு கூட்டல் இன்றி.
எப்படி எழுது? இழுக்கின்றி. இழுக்கு கூட்டல் இன்றி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இக்கு கூட்டல் ஊ ஓடிச்சுன்னா இழுக்கு கூட்டல் இன்றி. ஏற்கனவே ஒரு இக்கு, இது உகரம் ஓடுனதால ஒரு இக்கு, இழுக்கு கூட்டல் இன்றின்னு வரும். அடுத்த விதி இக்கும் ஈயும் சேரும் புணரும், அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பே இழுக்கின்றி அப்படின்னு ஆயிடுச்சு. முறை கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் அறிந்து. ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும். விதிப்படி ஐ வந்ததால் எகரம் தோன்றும். எகரம் தோன்றுனதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்தால் ஈ கூட்டல் யா, அதான் யா. முறை அறிந்து. அடுத்தது அருமை கூட்டல் பொருள். இது ஈறுபோதல் விதிப்படி என்ன ஆகுது? ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கேன்சல் ஆகும். அப்போ அரு கூட்டல் பொருள்னு வரும். அடுத்ததாக அதற்கு இனமான மிகல். இனம் வந்து மிகவும், அது என்ன இனம் அப்படிங்கும்போது இம் அரும்பொருள் அப்படின்னு இம் மிகுது. ஆசான் கூட்டல் சார்ந்து. ஆசான் கூட்டல் சார்ந்து. இது எப்படி புணருதுன்னா ஆசார் சார்ந்து. ஆசார் ஆசார் இன்னு வந்து இல்லை, இன்னு இருந்ததுனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா நனவல்லினம் வர ரடவும் அப்படிங்கிற விதிப்படி நனவல்லினம் வர டரவும் அப்படிங்கிற விதிப்படி அந்த இன்னானது என்னவா மாறுது? இர்ரா மாறுது. இன் வந்து இர்ரா மாறுது. எந்த இன் பாருங்கள், இதுதான் நான் வந்துச்சுன்னா டான்னு வந்திருக்கணும். இந்த நான் வந்ததால் ரான்னு வருது. அப்போ நகரம் வந்ததால் ரகரமாக மாறும். அதான் ஆசார் சார்ந்து. அடுத்ததாக மனை கூட்டல் என. மனை ஐ வழி எவ்வும், அதனால் எகரம் சேரும். எகரத்துக்கு பிறகு ஈயும் ஏவும் சேர்ந்ததுன்னா ஏ, அதுதான் இந்த ஏ. என மனை கூட்டல் என மனையென. மலைவு கூட்டல் இலாது. மலைவு கூட்டல் இலாது அப்படிங்கும்போது முற்றும் அற்று. முற்றும் அற்று அன்று அந்த விதிப்படி என்ன வருது? உகரம் கேன்சல் ஆகுது. இவ்வு கூட்டல் உகரம் கேன்சல் ஆகுது. நம்ம ஏற்கனவே ஒரு சில வார்த்தைகள் பார்த்துருந்தோம், முற்றும் அற்று அப்படின்ட்டு. இது வந்து இந்த விதிக்கு பொருந்துமா அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். இது தப்பாக கூட ஒரு சில வார்த்தைக்கு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்குது. இந்த விதி வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதே விதி தான் நிறைய வருது, முற்றும் அற்று. இதோடைய முழுமையான விதி என்னன்னு நமக்கு தெரியணும். நம்ம ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்போம் முற்றும் அற்று அப்படிங்கிறது. இதோடைய முழுமையான விதி என்னவா இருக்கும்? இதோட முழுமையான விதிப்பை வந்து முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கிறது தான். அந்த விதியின்படி தான் இது என்னவாகுது? அந்த மலைவு அப்படின்றது மலைவு அப்படின்னு மாறுது. மற்ற விதிகள் கூட நமக்கு ஓரளவு ஏற்புடையதாக இருந்துச்சு. ஆனால் முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கிற விதிப்படி அந்த ஊவானது என்னவா மாறுது? இவ்வா மாறுது. மலைவு கூட்டல் இலாது அப்படிங்கிற விதிப்படி. அடுத்ததாக இந்த இவ்வும் இது அதன் பிறகு இயல்பு தான். இவ்வு கூட்டல் வீன்னு மாறும், அதுதான் மலை விழாது. அந்த விதி பேர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்ததாக தொலைவு கூட்டல் இலா. அதை எப்படி சேருது? தொலைவு கூட்டல் இலா, இதுவும் அதே விதி தான். முற்றும் அற்று விதிப்படி ஊவானது இவ்வா மாறுது. இவ்வா மாறுது. அடுத்ததாக இவ்வு கூட்டல் வி தொலைவிலா. குறைவு கூட்டல் அற. முற்றும் அற்று அதே விதி. குறைவு கூட்டல் அற. அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி குறைவர. கம்பலை கூட்டல் புடவி. கம்பலை புடவி. இது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்ற விதிப்படி நேரடியாக அதற்கு இணையான பூ வரிசைக்கு இணையான இப்பு இங்கு மிகுது. அதனால் கம்பலை புடவி அப்படின்னு மாறுது. கடல் கூட்டல் என. இங்கே என்ன வருது? கடல் கூட்டல் என இல்லு கூட்டல் லேன்னு மாதிரி நேரடியாக கடல் என அப்படின்னு மிகுது. இடன் அற. இடன் கூட்டல் அற. இடன் அற. இதுவும் நேரடியாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பு. இன்னு கூட்டல் ராவா மாதிரி இன்னு கூட்டல் நாவா மாதிரி நர இடன் அற அப்படின்னு மாறுது.
பெருமை கூட்டல் புகழ், முதல்ல ஈறுபோதல் விதிப்படி மை கெடுது. அடுத்ததாக இனமிகல் விதிப்படி மகரம் புணருது. அப்போ பெரும் கூட்டல் புகழ் பெரும்புகழ். தொன்மை கூட்டல் நகர், தொன்மை நகர் அப்படின்னு வரும்போது ஆனால் எப்படி வரணும், தொன்னகர் அப்படின்னு தான் வரும். அதுக்கு எங்கே முதல்ல ஈறுபோதல் விதிப்படி மை கெடுது. முதல்ல ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு, அதனால் தொன் கூட்டல் நகர்னு மாறிச்சு. அடுத்த விதி நலமுன் ரடவும் ஆகும் தனக்கல் அப்படிங்கிற விதிப்படி இந்த நா இருக்குல்ல, இந்த நா என்னவா மாறுது, நாவா. இந்த நாவா மாறுது. அப்போ அதனால் தொன்னகர். அதே வார்த்தை போல் பொன்னகர், பொன்னகர் அப்போ எப்படி வரணும், அதே விதி தான் வரணும். பொன்னகர் நலமுன் ரணவும் ஆகும் தனக்கல் விதிப்படி அந்த நா இந்த நாவா மாறுது. அப்போ பொன்னகர். புதுமலர், புதுமை கூட்டல் மலர், மை விகுதி கெட்டு நேரடியாக ஈறுபோதல் விதிப்படி இப்போ மை போயிடுச்சு, அதனால் சேர்த்து எழுதும்போது புது கூட்டல் மலர் புதுமலர். மலை என மலை மனை என மனை கூட்டல் என மனை கூட்டல் என ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வெவ்வும். அப்போ இங்கே நை அப்படிங்கிறதுல என்ன ஈற்று வந்திருக்கு, ஐ ஈற்று வந்ததால் எவ்வும் எகரம் வரும். அப்போ மனை கூட்டல் ஈ கூட்டல் என, அடுத்த ஸ்டெப்பில் ஈயும் ஏவும் சேரும், அது ஏ அப்படின்னு மாறும். அதுக்கு உடல் மேல் உயிர் ஒன்றுதல் விதி. அடுத்ததாக அரசு கூட்டல் என அரசென, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதிப்படி பார்க்குறோம். அரசு கூட்டல் என அரசென. அப்போ இச்சி உகரம் போச்சுன்னா அரைச்சி கூட்டல் என்னன்னு மாறும். அடுத்தது உடல் மேல் உயிர் சேரும்போது இது இச்சி கூட்டல் ஏ சேன்னு மாறும், அரசென. அடுத்ததாக ஒன்மை கூட்டல் நகர், பொன்னகர் பார்த்தோம். ஒன்னகர், ஒன்மை கூட்டல் நகர் ஒன்னகர். ஒன்னகர் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன வருது பாருங்கள், ஒன்மை ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுவிடும். சரி, மை கட்டுச்சுன்னா அடுத்தது என்ன வரணும், ஒன் நகர். இந்த டனமுன் டனவுமாகும் தனக்கல் அந்த விதிப்படி என்ன ஆகுது, இந்த நகர் இந்த நாவா மாறும், நாவா மாறி ஒன் நகர் அப்படின்னு மாறுது. குறைவு கூட்டல் அற, குறைவு கூட்டல் அற குறைவர. முற்றும் அற்று ஒரோ வழி அந்த விதிப்படி குறைவு கூட்டல் அற அப்படின்னு மாறுது, குறைவு கூட்டல் அற. அப்போது அடுத்தது உடல் மேல் உயிர் வந்ததால் இவ்வு கூட்டலா ஏன்னா வாவா மாறி குறைவர அப்படின்னு ஆயிடுச்சு. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல். மை விகுதி கெட்டுச்சுன்னா பெருங்கடலாகும், இனமிகள் விதிப்படி பெருங்கடலாகும். ஆயம் கூட்டல் ஒடு, ஆயமொடு. அப்போது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புப்படி இம்மும் ஓவும் நேரடியாக புணருது. அப்போ இம்மும் ஓவோ புணர்ந்ததால் அது என்னவா மாறுது, இம்மும் ஓவும் புணர்ந்ததால் அது நேரடியாக ஆயமொடு அப்படின்னு மாறிடுது. அடுத்ததாக மின்னுடை கருவி, அது எப்படி பிரித்து எழுதுறோம்னா மின்னுடை கூட்டல் கருவி, மின்னுடை கூட்டல் கருவி. இயல்பினும் விதியினும் நிலை உயிர் முன் கசதப மிகும், இக்கு நேரடியாக மிகுந்து மின்னுடை கருவியாகும். 100 கூட்டல் கணக்கு, அது புணரும் பொழுது 100 கணக்கு அப்படின்னு வருது. இப்போ இதில் பாருங்கள், இதோடைய விதியை தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றது எல்லாமே ரிப்பீட்டட் ஆகும், இந்த விதி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். 100 கூட்டல் கணக்கு 100 கணக்கா அப்படின்னு தான் புணரும். அது எப்படி, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல்குறங்களுள் தர ஒற்று இரட்டும். அப்போ 100 அப்படிங்கிறது என்னவா மாறுது, 100 அப்படிங்கிறது 100 அப்படின்னு வரும். 100 கூட்டல் கணக்கு. அடுத்ததாக தான் இது ரிப்பீட்டட் விதி தான். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். இந்த இடத்துல ஒற்று இரட்டிக்குது, ரூ வந்ததால் இந்த ஒற்று இரட்டிக்குது. அடுத்த விதியில் காவுக்கு இனமான ககரம் இக்குன்னா இங்கு புணருது. அப்போ 100 கணக்கு. நண்பனாயிற்று, நண்பன் கூட்டல் ஆயிற்று. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு விதிப்படி இன்னு கூட்டல் நாவா ஆயிற்று. நிழலில் கூட்டல் இருந்து, நிழலில் கூட்டல் இருந்து விதிப்படி இல் கூட்டல் லீ, நிழலில் இருந்து.
நிழலில் இருந்து, நிழலில் இருந்து புணரும். பயம் கூட்டல் இல்லை, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுது. இம்மு கூட்டல் இ மீ, பயமில்லை. கால் ஆழி, கால் கூட்டல் ஆழி, இதுவும் உடல் மேல் உயிர் வந்தது தான். இல்லு கூட்டல் ஆ லா, காலாழி. விரி கூட்டல் அன், விரியன், விரி கூட்டல் அன், விரியன். இ ஐ வழி எவ்வும், இ ஐ வழி எவ்வும் விதிப்படி ரீ ரீ இது ரீக்கு பக்கத்தில் என்ன மிகுது, யகரம், ஈ மிகும். அப்போ ஈ மிகுந்ததுக்கு பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி ஈ கூட்டல் ஆ ஆ யா, விரியன். குண்டலம் கூட்டல் பூச்சி, குண்டலம் மவ்வீறு ஒழியும், மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் ஆகும். அதனால் பூச்சினா குண்டல கூட்டல் பூச்சியாச்சு. அதன் பிறகு பூச்சிக்கு இனமான பாவரிசைக்கு இப்பு மிகுந்து குண்டல பூச்சி அப்படின்னு மாறுது. கல் கூட்டல் பொடி, கல் கூட்டல் பொடி, இது லாலா வேற்றுமையில் வலிவரின் ரடவும். அப்போது லகரம் ரகரமாக திரிந்து கற்பொடி அப்படின்னு ஆகுது. உலக அனைத்தும், உலகு கூட்டல் அனைத்தும், உலக அனைத்தும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அதனால் உகரம் போச்சு அப்படின்னா அது என்னவா மாறுது, இக்கா மாறும் முதல்ல. அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றியது பிறகு உலக அனைத்தும் அப்படின்னாச்சு. திருவடி, திருக்கூட்டல் அடி, ஏனை இ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும். அப்போ யகரம் வராது, இந்த இடத்துல வகரம் வரும். உடம்படு மெய் இவ்வு வரும். இவ்வு வந்ததுக்கு பிறகு உடல் மேல் உயிர் வந்தது சேர்றதுக்கு பிறகு இவ்வு கூட்டலா வா, திருவடி. தாயும் கூட்டல் இலி, தாயும் கூட்டல் இலி விதிப்படி இம்மு கூட்டல் இ புணர்ந்து தாயும் இலி. தேவர் கூட்டல் எல்லாம், தேவர் எல்லாம், தேவர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தேவர் எல்லாம் அப்படின்னு மாறுது. தனையடைந்து, தனை கூட்டல் அடைந்து, யகரம் தோன்றி தனையடைந்து அப்படின்னு மாறுது. அதன் பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தனை அடைந்துன்னு மாறுது. புலி கூட்டல் தோல், புலித்தோல். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும், அப்போ இத்து மிகுது. தனி கூட்டல் அன், தனியன். அப்போ இ ஐ வழி எவ்வும் விதிப்படி யகரம் தோன்றுது. அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து சேர்ந்து ஈ கூட்டல் ஆ யாவா மாதிரி தனியன் அப்படின்னு ஆகுது. நல்லாடை, நன்மை கூட்டல் ஆடை, மை விகுதி கெடுது ஈறுபோதல் விதிப்படி, அப்போ நன் ஆடை ஆகுது. அதன் பிறகு முன் நின்ற மெய் திரிதல், முன் நின்ற மெய் வந்து என்ன மாறுது, திரியுது. அப்போ நகரம் லகரமாக மாறி நல் ஆடை அப்படின்னு ஆகுறது. அடுத்ததாக தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கும்போது இன்னொரு இல் அடிஷ்னலாக புணருது, நல் ஆடை. இப்போ இதில் தான் நம்ம பார்த்த வரைக்கும் 4 விதி வரும் பாருங்க. அதன் பிறகு இல்லு கூட்டலா சேர்ந்து நல்லாடை அப்படின்னு வரும். மண் கூட்டல் உடை, மண்ணுடை. தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், மண் கூட்டல் உடை, மண்ணுடை. அடுத்தது உடல் மேல் உயிர் வருது, மண்ணுடைய மாறுது. புறம் கூட்டல் தருதல், மவ்வீறு ஒற்று வன்மைக்கு இனமான திரியும் அப்படிங்கிறாங்க. புறம் அப்படிங்கிறது இந்த மாறும், மவ்வீறு ஒற்று மருவி இந்த மாறுதனால புறந்தருதல் ஆயிடுச்சு. அடுத்ததாக நன்மை கூட்டல் நாடு, அப்போ மை விகுதி முதல்ல கெடுது. அடுத்ததாக இந்த நகரம் இந்த நகரமாக மாறும், அதுதான் நலமுன் ரணவுமாகும் தனக்கல் விதிப்படி, நலமுன் ரணவுமாகும் தனக்கல். நல்லிசை, நன்மை கூட்டல் இசை, மை விகுதி கெடுது முதல்ல. ரெண்டாவதாக முன் நின்ற மெய் திரியுது நல். ஏற்கனவே இதே போல் ஒரு வார்த்தை பார்த்துருந்தோம், 4 விதி வந்தது. அடுத்ததாக அந்த ஒற்று இரட்டும், தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் விதிப்படி நல்லிசையாச்சு. உடல் மேல் உயிர் வந்து நல்லிசையாக மாறுது, அப்போ நல்லிசை. நீர் கூட்டல் ஓடை, நீரோடை. உடல் மேல் உயிர் வந்து சென்றதால நீரோடை மாறுது.
சிறுமை கூட்டல் ஊர், முதல்ல மை விகுதி கெடுது ஈறுபோதல் விதிப்படி. அதுக்கு அடுத்ததாக தன்னொற்று இரட்டல், அந்த சிறு அப்படிங்கிறது என்னவா மாறுது, இற்று, ஒரு ஒற்று இரட்டிக்குது, அது தன்னொற்று இரட்டல். அடுத்ததாக உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி அந்த இற்றானது இரு கூட்டல் ஊவா மாறுது. அதில் உள்ள உகரம் கேன்சல் ஆச்சுன்னா திரும்பவும் ஒரு இர்ரா மாறுது. அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இரு கூட்டல் ஊ ரூ மாறி சிற்றூர் ஆகுது. கல் கூட்டல் பிளந்து, கல் கூட்டல் பிளந்து, அப்போ லல வேற்றுமையில் வள்ளிவரின் ரடவும் அப்படிங்கிற விதிப்படி லா ராவா மாறி கற்பிளந்தாயிடுச்சு. மணி கூட்டல் குளம் மணிக்குளம், நேரடியாக இக்கு மிகுந்து மணிக்குளம் ஆயிற்று. என்ன விதினா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். அமுது கூட்டல் என்று, உயிரோரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி இத்து கூட்டல் ஊ து உகரம் ஓடி அமுத்து கூட்டல் என்று அப்படின்னு மாறுது. உடல் மேல் உயிர் ஒன்றி இத்து கூட்டல் ஏ தேவா மாறி அமுதென்றுன்னு ஆச்சு. புவி ஆட்சி, புவி கூட்டல் ஆட்சி ஈ, புவி ஈ வந்ததால் ஈ எகரம் வருது. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து சேர்ந்து புவியாட்சியாக மாறுது. ஒப்பவில்லை, ஒப்ப கூட்டல் இல்லை. அடுத்தது ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஒப்பவ்வு இவ்வு வருது. அதன் பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒப்பவில்லை அப்படின்னு மாறுது. நெற்சேர, நெல் கூட்டல் சேர, லாலா வேற்றுமையில் வலிவரின் ரடவும் விதிப்படி லகரம் ரகரமாக மாறி நெற்சேர அப்படின்னு மாறுது. பொன் கூட்டல் துகளை, பொன் கூட்டல் துகளை பொற்றுகளை, பொற்றுகளை. அந்த பொன் கூட்டல் துகளை அப்படிங்கும்போது முதல்ல நலமுன் ரண ஆகும் தனக்கல் விதிப்படி அந்த துகளை அப்படிங்கிறது ருகலைன்னு மாறுது. முதல்ல இந்த தா வந்து ரூவா மாறுது. எந்த ரூ இங்கே இருக்கிறதுல இதுதான் தா வந்து ரூவா மாறுது விதிப்படி. தகலை துகளை ருகலையாக மாறுது. அதன் பிறகு என்ன ஆகுது, அடுத்ததாக லாலா வேற்றுமையில் வலிவரின் ரடவும் ஆகும் அப்படிங்கிற விதிப்படி இந்த பொன் பொறா மாதிரி நேரடியாக புணருது பொற்றுகளை அப்படின்னு. பெருமை கூட்டல் அன்பு, மை விகுதி கெடுது. மை விகுதி கெட்டதுக்கு பிறகு ஆதி நீழல் விதிப்படி ஆதி நீளுது. பெரு அப்படிங்கிறது பேரு அப்படின்னு மாறுது. அப்போ பேரன்பு. முற்றுமற்று ஒரோ வழி விதிப்படி ரூவானது இர்ரா மாறுது. இர்ரா மாறுனதுக்கு பிறகு பேர் கூட்டல் அன்பு. அடுத்ததாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இரு கூட்டலா ராவா மாறி பேரன்பு அப்படின்னு மாறுது. அடுத்ததாக இளமை கூட்டல் சிங்கம் இளஞ்சிங்கம், இளமை கூட்டல் சிங்கம் இளஞ்சிங்கம். மை விகுதி கெடுது, இனம் மிகுது, அதனால் இளஞ்சிங்கமாக மாறுது. பொன் கூட்டல் நாடு பொன்னாடு, பொன்னாடு அப்படின்னு வரும்போது இந்த நா மட்டும் மாறும். என்னென்னா நலமுன் ஆகும் தனக்கல் விதிப்படி இந்த நாவாக மாறுது. அதனால் பொன் நாடு அப்படின்னு பார்க்குறோம். இதுபோல் நமக்கு ஏகப்பட்ட புணர்ச்சி விதிகள் இருக்குது. ஓரளவு ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற வார்த்தைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல, அந்தந்த விதியை அப்ளை பண்ணி பயன்படுத்திக்கலாம். அப்போ நாம் இந்த காணொலியோட நம்ம புணர்ச்சி விதி மற்றும் அதனுடைய பயன்பாடை முடிச்சுக்கிறோம். கூடுதல் வேர்டு வேணும் அப்படிங்கிறவங்க மெட்டீரியல் வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்த காணொலியிலிருந்து நேரடியாக பிரித்து எழுதுக பார்க்கலாம், வகுப்பு வாரியாக பார்க்க இருக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.